சூசைட் பண்ற நிலைமைக்கு கொண்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு பெண் அவங்க என்னதான் இருந்தாலும் என்னதான் பண்ணாலும் அவங்க வந்து ஒரு பெண்ணு. அப்புறம் முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த புகார் எல்லாமே கொடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க தங்கச்சி தான் புகார் கொடுத்துருக்காங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அவதூறு பரப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துட்டாங்க. நான் இது வரைக்கும் அவதூறு பரப்பல, மறுபடியும் சொல்றேன், இப்பவும் நான் கடைசி இது வரைக்குமே சொல்லல. ஆனா இவங்க நீ வந்து சொன்னேன்னு சொல்லி கேஸ் கொடுத்துட்டாங்க. நான் வந்து அவதூறு பரப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துட்டாங்க. நான் இது வரைக்கும் அவதூறு பரப்ப. டிக்டாக்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணி ப்ரோ. இப்போ மணி ப்ரோ வந்து ஒரு பரபரப்பான ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்தி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சோசியல் மீடியாவில் வந்து அவதூறு பரப்புகிறாங்க இவங்களை பற்றி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மணியின் மீது வந்து புகார் வச்சுருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா கனியோட சிஸ்டர் வந்து சக்தி. ஸோ அவங்க தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இனிமே எனக்கு நான் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு எனக்கு என்ன வேணாலும் ஆகலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என் சேனல் கூட க்ளோஸ் ஆகலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பான ஒரு வீடியோ தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ தான் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. நானும் இவங்கள பற்றி பேசக்கூடாது, இவங்க பிரச்சனை இதோட முடிஞ்சிட்டு நினச்சிட்டு இருந்த டைமில் வந்து ஒவ்வொரு மாதமும் புதுசான பிரச்சனை உருவாக்குது. ஏன் இந்த பிரச்சனை உருவாகுதுன்னு எனக்கு இன்ன வரைக்கும் புரிய மாட்டேங்குது. இவங்க ஒன்று சேர்றதுக்காக இந்த பிரச்சனை பண்ணுறாங்களா இல்லை மொத்தமாகவே பிரியறதுக்காக இந்த பிரச்சனை பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்களேன்.